कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं எல்லாருக்கும் வணக்கம். Welcome you all for the next session of Raja name is 9 questions. நம்ம போன வாரம் வந்து 2 question பார்த்தோம். வாட் இஸ் பாகவத தர்மம்னா என்ன, அந்த பாகவத தர்மத்துல இருக்கிறவன் எப்படி இருப்பான், யாரு பாகவதன், யாரு பாகவத தர்மத்தை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். கடைசியில கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஒரு 4 லைன் சொல்ல முடியாம போயிடுச்சு. அத நம்ம வந்து இப்ப ஜஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம என்ன பார்த்தோம்னா, எத்தனை விதமான பக்தர்கள் இருக்காங்க, யாரு பக்தர் அதெல்லாம் பார்த்தோம். அதுல வந்து ஆர்டினரி பக்தன் யாரு, அப்புறமா அந்த சூப்பர் பக்தன் யாரு, சுப்பீரியர் பக்தன் யாருன்னு எல்லாம் பார்த்தோம். அதுல வந்து 3வது கேட்டகரி வந்து ரொம்ப ஈஸி அவரை புரிஞ்சுக்கிறது. எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு இருக்கவன் தான் வந்து சுப்ரீம் பக்தன். அவன் என்ன பண்ணுவான், எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லியிருப்பான். சர்வபூதேஷு யஹ பஷ்யேத் பகவத் பாவம் ஆத்மனஹ பூதானி பகவத் ஆத்மன்யேஷு பாகவத உத்தமக அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லா உயிர்களிலும் ஈஸ்வர தத்துவத்தை பார்ப்பவன், ஈஸ்வர தத்துவம் தான் எல்லாமே இருப்பவன், அவன் தான் வந்து பாகவத். சோ அந்த மாதிரி ஒரு மனது, ஒரு ஆட்டிடியூட் வந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவான், அவன் வந்து எப்பவுமே ஈஸ்வர தியானத்துல இருப்பான். சோ அந்த ஈஸ்வரன் பகவானோட இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி வந்து அவனுக்கு போகாது. சோ he will always be இருப்பான். அதனால அவன் சேஃபா இருப்பான், அவன் சந்தோஷமா இருப்பான். அவனுக்கு கவலைகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில வரவே வராது. ஆனா வரும், யாருக்கும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பகவானே வந்து அஷூரன்ஸ் கொடுக்கறது இல்ல. நீ என்னோட பக்தன் அப்படி, அதனால உனக்கு நான் கஷ்டமே கொடுக்க மாட்டேன். எங்கன்னா பகவத்கீதையில சொல்லியிருக்காளா, இல்ல பாகவதத்துல 18,000 ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்களான்னா சொல்லல. ஏன்னா அது பிரகிருத்தியோட ஒரு நேச்சர், அது அப்படிதான் இருக்கும். உடம்பு அப்படின்னா அப்படிதான் இருக்கும், ஒரு சம்சாரம் அப்படின்னாலே அப்படிதான் இருக்கும். நம்ம அந்த 4 பகவத்கீதையில சொல்றாங்க இல்லையா, ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, அது வந்து துக்கக. ஜென்மம் எடுத்ததே துக்கம். அப்புறமா வந்து அதுல வந்து ஜரா, வயசான காலத்துல துக்கம். அதுக்கப்புறமா வர வியாதி, இதெல்லாம் சுகமே கிடையாது, இதெல்லாம் துக்ககரமான விஷயங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். யூ பிகம் திதிக்ஷா புவ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஃபொர்பேரன்ஸை வளர்த்துக்கோ. சோ இந்த ஃபொர்பேரன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு உனக்கு பகவானோட ஒரு கடாட்சியம் வேணும். நான் எப்படி வந்து இது நான் கொடுக்குற பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, ஒரு தாய்மொழியில போய் உட்கார்ந்து இருக்கிற ஒரு குழந்தை எப்படி சேஃபா ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி பகவத் தியானத்திலே இருக்கிறவன் என்ன, அவனுக்கும் கஷ்டம் வரும். ஆனா கஷ்டத்துல தோழாமையும், ஒரு இன்பமான நிகழ்ச்சி வரும்போது துள்ளி குதிக்காமலும் அவன் வந்து எனக்கேன்னு சந்துஷ்டே அப்படின்னு சொல்லி, எனக்கு என்னச்சு சந்துஷ்டக அப்படிதான் இருப்பான் அவன். அது மட்டுமா, அனிகேத ஸ்திரமதிரம் வந்து நத்திங் பிலாங்ஸ் டு மீ, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு த ஈஸ்வரா அப்படின்ற ஸ்திரமா இருப்பான். அந்த மாதிரி பக்தகனை பிரியே மனஹா, எனக்கு அவன மாதிரி இருக்க ஒரு பக்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒருவனோட பார்வையிலிருந்து நான் விலகிறதே இல்லை, அவனை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் விடவே மாட்டேன், பாத்துக்கிறேன்னு தான் சொன்னாரு ஒழிய அவனுக்கு கஷ்டமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. ஏன்னா எல்லாத்தையும் சமாளிக்க கூடிய ஒரு மனோநிலையை அவர் வந்து அவனுக்கு. இதுதான் வந்து சுப்ரீம் பக்தனோட குவாலிட்டி. ஓகேயா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம போலாம். இந்த ராஜா நிமியம்ன்றவும் 9 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 9 கேள்வியில நம்ம 2 பார்த்துட்டோம். இப்ப வந்து 3வது 4வது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி இது. 3, 4 நம்ம தனித்தனியா எடுத்துக்காம ஒன்னா எடுத்துக்கலாம், சரிங்களா? சோ 3வது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பக்தன் அப்படின்னு சொல்லிட்டீங்க,
அவன் பக்தி மார்க்கத்துல ஈடுபடணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல ஈடுபடுறவனை கூட அவனுக்கு தடிக்கி தடிக்கி விழுறானே, அவனால கான்ஸ்டன்டா வந்து ஒரு ஸ்திரமா இருக்க முடியலையே. அதுக்கு காரணம் இந்த மாயா தானே. இந்த மாயான்னா என்ன? இது வந்து பெரிய பெரிய ஞானிகளையே குழப்பிட்டு இருக்கே. அப்படி இருக்கும். விஸ்வாமித்திரர் வந்து எத்தனை தடவை வந்து அவரை விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி பெரிய ஞானிகளையே குழப்பக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைய, என்னது இது, வாட் இஸ் திஸ் மாயா, மாயா வந்து என்னன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எனக்கு மாயா பத்தி விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அடுத்த கேள்வி வந்து, இந்த மாயா அப்படின்னு எனக்கு புரிய வச்சிடுங்க, அது மட்டும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாயையை எப்படி கடப்பது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ 3வது கேள்வி மாயை என்பது என்ன, 4வது கேள்வி மாயையை கடப்பது எவ்வாறு. இந்த 2 கேள்வி கேக்குறாங்க. இப்ப முதல்ல வந்து மாயா, அதுக்கு வந்து என்ன டெபினிஷன் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா, நம்மளோட ஒரு விப்பரியாய நிறைய நம்ம வந்து இந்த மத்த கிளாஸ்ல எல்லாம் யோக சிஷ்டா அதுல எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். மைண்ட் வந்து 5 விதமான நிலைகள்ல எப்பவும் இருக்கும். அதுல மெயின் வந்து விப்பரியான்றது வந்து ராங் நாலேஜ். நம்ம தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். எதையா நான் தப்பா நினைச்சேன், நான் சரியா தானே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாயாவுக்கு காரணம் ரியல் இஸ் நாட் அண்டர்ஸ்டுட், unreal is taken as real. இதுதாங்க ஒரு சிம்பிள் டெஃபினிஷன். யோக வசிஷ்டா கிளாஸ் அட்டென்ட் பண்ணவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அது வந்து இந்த ஒரு கேள்விக்கு இந்த ஒரு ஒரு கான்டெக்ட்ல அது எவ்வளவு புரிஞ்சுக்கணுமோ அது நான் சொல்றேன். அன்ரியல் எது அப்படின்னு தெரியறது இல்ல. அன்ரியலான விஷயத்த ரியல்னு நீ நினைக்கிற, ரியல் எது அப்படின்னு அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. இதுதான், இதனாலதான் உனக்கு மாயை அப்படின்னு. இதுதான் மாயை. எது மாயை? சாஸ்வதம் இல்லாதத சாஸ்வதம் நினைச்சுக்கிறது. எது சாஸ்வதமோ அதை பத்தி அறிவே இல்லாம இருக்கிறது, இதுதான் மாயா. இந்த மாயா எங்கேந்து வந்தது அப்படின்னா, அதையும் நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு பகவான் சொல்ற. என்னுடைய ஹெல்ப் இல்லாம, என் கையை பிடிச்சுக்காம நீ இந்த மாயையே இன்னும் ஒரு பெரிய ஒரு துன்பத்தை, நீ ஒரு பிரச்சனைய நீ வந்து ஒரு பிரச்சனைய நீ வந்து தாண்டவே முடியாது. மாயையை கடக்கணும்னா நீ என்னோட அருள் உனக்கு வாணும். சரிப்பா, அருள் கொடுத்துறேன், அருள் நான் கொடுக்குறேன், நீ தானே எடுத்துக்க மாட்டேங்கிற, அருள் உன்னை சுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ற. அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்த மாயா, இந்த ரியல் அண்ட் ரியலுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னால நம்ம வந்து பார்க்கலாம். இப்ப வந்து இந்த மாயாவை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு பதில் சொல்லக்கூடியவர் வந்து ஒரு பெரிய யோகி. அவர் வந்து யோகேஸ்வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்தரிக்ஷ யோகேஸ்வர அவர் பேரு. ஓகேயா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாயா 2 விதமானது, வித்யா மாயா, அவித்யா மாயா. முதல்ல வித்யா மாயா, அது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றது ஈஸி. நம்ம வந்து கஷேத்திரஜ விபாக யோகம் யாரு அட்டென்ட் பண்ணியாலோ அவங்களுக்கு வந்து இத சொல்லவே வேண்டாம், அதுவே புரியும் இல்லையா? சோ வித்யா மாயா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த பகவான் ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் இந்த ஒரு பிரபஞ்சத்தை படைக்கிறதுக்கு என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுக்கு உபாதான காரணம் இல்லை, மெட்டீரியல் காசும் அவனேதான், இன்டெலெக்சுவல் காசும் அவனேதான், தானே சங்கல்பித்து இந்த பிரகிருத்தியை உண்டாக்குறான், அப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சோ பகவான் இந்த பிரம்மம் வந்து இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறது எதுல இருந்து படைச்சது அப்படின்னா, அந்த பிரகிருதி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் முதல்ல படைக்கிறாங்க. சோ மகா பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வந்து உற்பத்தி பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள் இதெல்லாம் வந்து மகா பிரகிருத்தில சேர்ந்தது. சோ இந்த மகா பிரகிருத்தியில இருந்து எப்படிடா நீ வந்து இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அப்படின்னா,
இந்த மகா பிரகிருதி அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் பூமி, ஆகாசம், வாயு, தண்ணீர், இதெல்லாம் வந்து எப்படின்னு இதெல்லாம் பிரகிருதி. இதுதான் வந்து பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த பஞ்சபூதங்களுக்கு வந்து ஒண்ணுமே இல்லையே, அதுக்கு வந்து பை இட் செல்ஃப் இட் கேன் நாட் ஆக்ட். தானாக தன்னிச்சையாக ஒரு வேலையை செய்யக்கூடியதோ நகரக்கூடியதோ அதுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அண்ட சராச்சரங்கள்ல அச்சர நடக்கிறது நடக்காதது, மூவபிள் இம்மூவபிள் எல்லாத்தையும் எப்படி படைச்சாரு அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய கேள்வி. இது வந்து சர்ச்சைக்குரிய கேள்வி. எதுலன்னா உங்களுக்கு பிரம்மசூத்திரத்திலே வரும். உயிர் இல்லாததுல இருந்து உயிரில் இருக்கிறதுல இருந்து உயிர் இல்லாதது வேணா நான் வந்து ஒரு புக்கு பேப்பரை கிரியேட் பண்ணலாம், நான் வந்து ஒரு ஏதோ பண்ணலாம், ஐ கேன் டூ இட். பட் ஒரு பேப்பர்ல இருந்து நான் ஒரு குழந்தைய பண்ண முடியுமா? முடியாது இல்ல. இந்த மாதிரி இந்த புத்திசாலித்தனமும் அதுக்கு தன்னாக தன்னிச்சையாக இயங்கக்கூடிய அறிவும் இல்லாத ஒன்றிலிருந்து நீ பிரபஞ்சத்தை எப்படி படிச்ச? அதுதான் என்னோட மாயா. என்னோட மாய சக்தியால இது இன்னாட்டா இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி என்ற மகா பிரகிருத்தியில இருந்து இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் நான் தான் படைச்சேன். அப்போ மாயா என்னது? மாயா பிரபஞ்சத்துல இருக்க பிரம்மத்தின் ஒரு சாயா, அவரோட நிழல் மாதிரி. நிழல் நம்ம கிட்ட இருந்து பிரிக்க முடியுமா? பிடிக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி பிரபஞ்சத்தையும் படைச்ச அந்த ஈஸ்வர தத்துவத்தோட ஒன் ஆஸ்பெக்ட் தான் மாயா. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஒன் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பிரச்சனை, ஆட்டி வைக்கிறது. அது வந்து பற்று கொடுக்கறது, ஒரு பாசத்தை கொடுக்கறது, அது வந்து இதுதான் ஓணுங்கிறது, புலன் பின்னால ஓட வைக்குது, புலன் பின்னால ஓடி அதோட புல நுகர்வுகள்ல வந்து அதுல இருந்து எங்க நிறுத்துறது எனக்கு தெரியல, அது கடைசியில படுகொழியில தள்ளுறது. சந்தோஷமா இருக்கேன்னா இல்ல, நிம்மதியா இருக்கேன்னா இல்ல, சாரி நிம்மதியா இருக்கேனா அதுவும் இல்ல. இதெல்லாம் எதுக்கு? நீ இந்த மாயாவை சரியா புரிஞ்சுக்காதது. புரியுதுங்களா? இது வந்து வித்யா மாயா, அதாவது பிரபஞ்சம் உண்டாவதற்கான ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஈஸ்வர தத்துவம் இஸ் த வித்யா மாயா. இது வந்து ஒண்ணு படுத்த, அதாவது பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டு விட்டுட்டு இன்னொன்னு வந்து அவித்யா மாயா. அவித்யா மாயா தான் இல்லாதது இருப்பதாகவும் இருக்கிறத புரிஞ்சுக்காததும் ஒரு பிரச்சனை தான் அவித்யா மாயா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த அவித்யா மாயாவை என்ன பண்றது, அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அவித்யா மாயா வந்து அது வந்து we can boil down into a small point. எப்படின்னா, நான், எனது, ஐ, மீ, மைன், நான், எனது, என்னுடையது அப்படின்ற ஒரு நம்மளோட ஒரு யோசனை தான் இந்த மாயாவுக்கு காரணம். அதுக்கு அப்படின்னா என்னப்பா, நான் வந்து see we have to, I especially take this topic as what has been explained and also as a devil's advocate அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நானே எதிரா பண்ண முடியும். ஏன்னா நீங்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சுட்டு இருப்பீங்க, நடுவுல எப்படி கேட்கறதுன்னு இருப்பாங்க, முடிஞ்ச அப்புறமா என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சோன்னு வந்து போயிடும். அதனால உங்க மனசுல தோன்றக்கூடிய கேள்விகள் எல்லாம் நானே வந்து ஒரு எதிர்பக்கமா நின்று வாதம் பண்ற மாதிரி பண்ணி அது அப்புறமா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ்ல தான் நம்மளால வந்து இதை வந்து சரியா புரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? சோ இந்த மாயா என்ன பண்ணுது? ஐ மீ மைண்ட்ன்றதுதான் மாயா அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாதா? இருக்கலாம். போன தடவை நம்ம பார்த்தோம், போன கிளாஸ்லயே இந்த ஐமி மைண்டுங்கிறது தப்பு இல்ல. ஆனா உன்னோட ஐமி மைனால இந்த அதற்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது தப்பு. இதுதான் வந்து தர்மத்தின் கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த சதுங்க மாட்டாங்க, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம எதுவும் என்னது இல்லை, nothing belongs to me, everything belongs to this prakriti, I also belong to this prakriti.
whatever I use, the saree is made up of the prakriti material. This everything ஒன்னொன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே பிரகிருத்தியால் ஆக்கப்பட்டது. பிரகிருத்தியை படைத்தது அந்த பகவானோட மாயா. இது எப்படின்னா, நம்ம இந்த படைப்புல வந்து பிரகிருத்தியை பிடிச்சுட்டு இருக்கோமே தவிர, அது வந்து மாயை, அது பின்னால் இருக்கக்கூட ஈஸ்வர தத்துவத்தை விட்டுறோம். எப்படின்னா, இப்ப சரி நான் பொன்னியின் செல்வன் சினிமா போறேன் அப்படின்னா, I become so involved in the film. அவன் ஓடுறான், இந்த குதிரை இங்க போறது, அவன் வந்து கத்தி எடுத்துன்னு வரான், இதை நான் பாக்குறேன். இதெல்லாம் வாட் இஸ் ஆல் தீஸ் திங்ஸ்? தீஸ் ஆர் ஆல் ஒன்லி லைட் அண்ட் ஷேடோ. லைட், சவுண்ட் அண்ட் ஷேடோ அதுதானே இருக்காங்க இருக்கு. இப்ப நான் லைட் ஷேடோ தானே அப்படின்னு நான் சினிமா எனக்கு புரிஞ்சாலும் scientifically we all understand, and also in the ஆன்மீக லெவல்ல, ஸ்பிரிச்சுவல் லெவல்ல இதெல்லாம் வந்து மாயா, இந்த ஸ்கிரீன் மேல இதெல்லாம் ஓடுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், அந்த சினிமாவை பார்க்கும்போது அந்த ஸ்கிரீன் இருக்கிறதே நம்ம மறந்துடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சினிமால ஏதோ நான் பிடிக்கல, இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கோவம் வந்து ஒரு கத்தி எடுத்து ஸ்வைன்னு வந்து ஸ்கிரீன் மேல போடுறாங்க, ஸ்கிரீன் கிழிஞ்சிடுது. அப்பதான் அது ஸ்கிரீன்ன்ற ஒரு உணர்வே நமக்கு வருது இல்லையா? சோ நம்ம எப்படி ஒரு படம் பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ்குள்ள மனசை போட்டுட்டு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது இந்த ஒரு ஸ்கிரீன் தான் அப்படின்றத நம்ம மறந்து போயிடுறோமே. அந்த மாதிரி நான் இந்த பிரகிருத்தின் தத்துவத்துல நம்ம மூழ்கிட்டு அந்த மாயா சக்தியில வந்து குழப்பிக்கிட்டு அந்தோட ஒரு பெரிய வெப்ல மாட்டிக்கிட்டு அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவத்தை நம்ம மறந்துடுறோம். சோ எப்ப நம்ம இது மாயா, இதுக்கு காரணம் இது, இதுல இருந்து நான் இப்படி தப்பிக்கணும்னா, அவன் 4வது கேள்வியும் கேட்டுட்டான் இல்லையா, இந்த மாயாவில இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இருந்தாதான் அது வந்து நமக்கு புரியும். எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த ஐமி மைண்ட் தான் வருது, என்ன பிரச்சனை ஆக்குறது? when we start possessing, பிரகிருத்தியில எல்லாமே இருக்கு. இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி டு என்ஜாய். எல்லாமே தான் இருக்கு. ஒரு மலை அழகா இருக்கு, இந்த மலை என்னது நீ பார்க்காத போ அப்படின்னு சொல்ல. ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானல் போறோம், பியூட்டிஃபுல் சீனரி, வி சி எவ்ரிதிங். அப்ப என்ன பண்ற, அப்போ அக்காவையோ தங்கையோ இல்ல ஹஸ்பண்டோ, ஐயோ அங்க பாருங்களேன், அந்த பறவை எவ்வளவு அழகா இருக்கு, அந்த பூ எவ்வளவு அழகா இருக்கு. we want to share it because we don't possess it. இல்லையா? என் வீடு சுத்தமா நான் வச்சிருக்கேன், பக்கத்து வீட்டுல ஏதோ பிரச்சனை, என் வீடு சுத்தமா இருக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சொல்ல மாட்டோம்னு இல்ல. ஆனா இவங்க எல்லாம் வந்தா என் பெட்டெல்லாம் அழுக்காயிடுமே நான் நினைச்சான்னா, அங்கதான் வந்து நமக்கு அந்த மாயைக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். புரியுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோ இது என்ன அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம இத வந்து எப்படி இது வாட் இஸ் ரியல் அண்ட் அன்ரியல், அதுவே நீ சரியா சொல்லலையேம்மா, எனக்கு அதுவே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது, நீ பார்ப்பது எல்லாம் உண்மை அல்ல, சாஸ்வதம் அல்ல அப்படிங்கிற. நான் இந்த ஆலமரம் என்னோ ஒரு 100 வருஷமா இருக்குதுன்றாங்க, இத போய் நீ சாஸ்வதம் இல்ல அப்படின்ற. சோ இந்த ரியல் அன்ரியல் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வாட் இஸ் த டெஃபினிஷன் வித் விச் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். ரியலுக்கு வந்து அக்கார்டிங் டு யோக வசிஷ்டா என்ன டெஃபினிஷன்னா, வாட் எவர் ஹஸ் பீன் கிரியேட்டட் இஸ் அன்ரியல், பிகாஸ் the creation, whatever is created, has an expiry date. மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கு பின்னாலேயே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்க மாதிரி, வாட் எவர் இஸ் கிரியேட்டட் இஸ் கோயிங் டு கெட் டோட்டலி டிசால்வ்ட் ஒன் டே. இந்த மரம், இந்த பூமி, இந்த இயற்கை, இந்த எல்லாமே ஒரு எப்ப இந்த பிரபஞ்சம் பிரளயத்துக்குள்ள போகுதோ அப்ப போறது. அது வந்து பெரிய திஸ்திங் அண்ட் பெரிய அழிவு, அதெல்லாம் விட்டுடுங்க. அதை பத்தி அது அழியிற மட்டும் நான் இருக்க போறேன், இன்னும் எத்தனை 1000 வருஷம் ஆகுமோ தெரியல, அதெல்லாம் அழிஞ்சின்னு மட்டும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என் வாழ்க்கையில என்ன, என் வாழ்க்கையில இந்த மாயா எப்படி என்ன படுத்துது, ஐமி மைண்டா மாயா என்ன படுத்துது அப்படின்னு நினைச்சோம். இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம புலன்கள் பின்னால ஓடுறதுதான். அப்போ புலன்களே வேண்டாமா, நான் எதையும் பார்க்க மாட்டேன், நான் எதையும் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கணுமா அப்படின்னா அது கிடையாது. இந்த புலன்கள் செயல்படும் போது அது என்னது, வெளி உலகத்துல we live in two worlds இல்லையா? அப்பா நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா?
So Prakriti, outside world, and there is an inner world. Inner world is made up of all our antakaranas, man, buddhi, chitta, ahankaram. Outer world is made up of three things. மனிதர்கள், அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ். இந்த மூணு தான், இந்த மூணோடு தான் நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம். இந்த மூணு தான் என்னோட வாழ்க்கையே ஆகிறது. இந்த மூணால என்னோட உள்மனதில் இருக்கக்கூடிய என்னோட இன்னர் வேர்ல்ட் கெட் டிஸ்டர்ப். If my inner world is peaceful, in spite of outer world is troubling me, then I am established in truth. If you are established in the truth, முதல்ல truth எனக்கு புரியல, அப்புறம் தான் புரிஞ்சாதானே I have to get established. What is truth? Truthனா சாஸ்வதமானது, அவ்யக்தம், அழியாதது. எது அழியாதது? இப்பதானே நீ சொல்ல, எல்லாம் தோற்றுவிக்கப்பட்டதெல்லாம் அழியக்கூடியது. அப்போ இந்த டெபினிஷன் பிடிச்சுக்கோங்க. எது தோற்றுவிக்கப்பட்டதோ அது அழியக்கூடியது. ஓகே, அப்போ எது சாஸ்வதங்கிற? எது தோற்றுவிக்கப்படவில்லையோ அது சாஸ்வதம். எது ஈஸ்வர தத்துவம், பிரம்மம் ஒன்றே சத்தியம், மத்ததெல்லாம் மித்யா. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மித்யானா பொய்யானது. பொய்யானதுன்னா நம்ம உண்மை பொய்ன்னு வச்சுட்டு இருக்கோம், அந்த பொய்யும் பிடிச்சுக்காதீங்க. இந்த பொய்யானது என்பது அழியக்கூடியது. ஒரு நாள் இது அழியக்கூடியது. ஓகே, சரி. அதனால என்னப்பா இந்த புலன்களால நான் என்ன பண்ணணும், நான் இந்த புலன்களை வச்சுண்டு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? கண்ணு பாக்குது, பார்க்க கூடாதா? காது கேக்குது, கேட்க கூடாதா? அப்படியெல்லாம் இல்ல. கண்ணு எதை பாக்குதோ அத பார்த்துட்டே இருக்கணும். இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். We don't know when we start enjoying any scenery, we don't know where to stop. இன்னும் போனோம். ஐயோ கொடைக்கானல் அவ்வளவு, இப்பதான் அவர் சொல்லிட்டு போனார், காசியில அவ்வளோ அழகா கங்கை பத்தி. ஐயோ நான் காசி பண்ண. So we want to experience. இது நம்ம பிரத்யக்ஷம், ஆகமா, அனுமானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துல படிச்சிருக்கோம். அது அட் a different level. I am going to take the same thing for this. இப்போ ஒரு தேவகுமார் நேத்து சொல்லிட்டு போறேன், காசியில அவ்வளவு நல்லா இருக்கு, நான் நிறைய தடம் குடிச்சேன். எனக்கு ஐயோ நான் போலே. இது என்னன்னா ஆகம மாதிரி ஆயிடுது. somebody is giving me an information about certain things. So this knowledge has been given to me by somebody. கொடைக்கானல் அவ்வளவு நல்லா இருக்கும், குற்றாலம் ஃபால்ஸ் தண்ணி ரொம்ப இருக்கா, ஐயோ நம்ம போனோம் தண்ணியே இல்லை, நம்ம குற்றாலம் போலாமா? So this knowledge is, let us take it as a ஆகமா. யாரோ ஒரு இன்புட், என்னோட மண்டையில போட்ட இன்புட். இந்த இன்புட் என்ன பண்றது? ஐயோ நான் போகணும், நான் போய் பார்க்கணும், இந்த அருவியை பார்க்கணும், இந்த சினிமாவை கேட்கணும், இந்த பாட்டு கேட்கணும் அப்படின்னு இந்த புலன்கள் அது பின்னால் இந்த புலன்களுக்கு ஒரு அனுமானம் வந்துருது. புரியுதுங்களா? அனுமானம்னா இன்னும் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல, ஆனா இப்படி போனா நல்லா இருக்குமாமா, காசியில போய் கங்கையில குளிச்சா அவ்வளவு நல்லது அப்படிங்கிறாங்க, அந்த போய் கங்கையில குளிக்கணும். So this input has made an அனுமானம் in myself. இது இப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்ம அனுபவிக்கணும். அப்போ நான் நிஜமாவே சரி வா, ஏன் இவ்வளவு ஆசைப்படுற, போய் பொன்னியின் செல்வன் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டா நான் பிரத்யட்சமா பாக்குறேன். சோ பொன்னியின் செல்வன் நான் படிச்சேன், எனக்கு அது புரியும், எனக்கு பிடிக்கும், அது ஆகமம். ஐயோ அது போய் பார்க்கணும், அந்த சுபா பார்த்துட்டு அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொன்னா அனுமானம். எனக்கு டிக்கெட் வாங்கி நான் உட்கார்ந்து பாக்குறேன், பிரத்யக்ஷம். இது தப்பான யாரும் சொல்லல, ஒண்ணு தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா இந்த புலன்கள் என்ன பண்ணுது? சும்மா இருக்கிறதா? சப்போஸிங் மை ஹஸ்பண்ட் சேஸ், நீ இப்ப சினிமாக்கெல்லாம் போகாத, என்னால எனக்கு சினிமா பிடிக்காது, உன்னால் தனியா எல்லாம் சமாளிக்க முடியாது, நீ போக கூடாது அப்படின் போது இந்த குணங்கள் சத்தம், ரஜஸ், தமஸ் எல்லாம் நமக்குள்ள பூந்துக்குது. இந்த
புலன்களோட ஒரு சாஷியேட்டிங் ஆகாம இருக்கிறதுனால அந்த புலன்கள் அந்த புலனுகர்வுகளுக்காக அலையும் பொழுது எனக்கு எங்க நிறுத்துறது, எதை பண்றது, எதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட டிஸ்கிரிமினேட்டிங் பவர் காணாம போயிடுறதுனால என்ன ஆகுது, என்னோட குணங்கள் வந்து பிரவருத்தி ஆகுறது. என்னோட குணங்கள் வந்து இட் ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் இட் செல்ஃப். தமசா இருக்கட்டும், ரஜஸா இருக்கட்டும். முதல்ல சத்துவமா ஜெயஸ்ரீ வெரி பீஸ்ஃபுல் பர்சன், ரைட்? நான் போனப்ப நான் வந்து அவளோட பேசணும்னு சொல்லி போனேன். அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாம தூங்கிட்டு இருந்தா. அப்படியா? ஐயோ, நான் போனப்ப கூட அவ தூங்கிட்டு இருந்தாள். ஐயோ, எவ பார்த்தாலும் தூங்குவா போல இருக்கு. So it has created an impression about me, making Jayu is a sleepy person, ஒரு மூடி பர்சன், ஆங்கிரி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல வந்து இந்த அழுக்கெல்லாம் படியறது. இம்பியூரிட்டிஸ் ஆர் கெட்டிங் அக்யூமுலேட்டட் இன் மை செல்ஃப், வேர் என்னோட ஜீவாத்மா ஜெய்யு என்ற ஜீவாத்மாக்கு ஒரு குவாலிபிகேஷன்ஸ் போட்டு ஒரு குவாலிட்டிஸ் போட்டு அதை வந்து ஒரு இது பண்ணிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுறது? சோ இந்த புலன்களால வர பிரச்சனை, இதால வரக்கூடிய ஒரு பிரத்யட்சமா நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாம் சேர்த்து என்னை வந்து என்னுடைய நிலையில இருந்து என்னோட ஸ்வபாவத்தில் இருந்து என்னை வந்து மாத்திடுது. சோ இது வந்து இது எப்படியா மாயா? இதுதாயா மாயா. இது எப்படி மாயா? உன்னை வந்து பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது உனக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம் பர்மனண்டா? அப்புறம் சின்னப்ப கர்ணன் பார்த்தேனே, அந்த உணர்ச்சி இன்னும் இருக்க. இப்ப கர்ணன் பார்த்த நம்ம நல்ல படம், அவ்வளவுதான். அந்த கர்ணன் பார்க்கும்போது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த அனுபவம் இன்னும் அப்படியே இருக்கா? இல்ல, அது பேச்சு. புரியுதுங்களா? எனக்கு வந்து ஒரு காலேஜ் படிக்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிங்க், ஒரு பியூட்டிஃபுல் பிங்க் சாரி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அது எங்க அண்ணா எங்க வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு வந்து எனக்கு அண்டர்ஸ்கர்ட் அதே கலர், எக்ஸாக்ட் கலர்ல இருக்கும். கொஞ்சம் கலர் வாங்கினா புடவையே கலர் மாறின மாதிரி இருக்குல்ல. அதனால பாவம் எங்க அண்ணா வந்து கூட்டின்னு போய் கடைக்கடையா பாரிஸ் கார்னர்ல, அதுவும் எனக்கு ஐ வாண்டட் இட் இன் சாட்டின், அது வாங்கி கொடுத்தாரு. அது சந்தோஷமா இருந்து காலேஜ் கட்டின்னு போனேன். இஸ் தட் சந்தோஷம், இஸ் தட் சாட்டிஸ்பாக்சன் இஸ் தேர் வித் மீ ஸ்டில்? அதை நினைச்சா சாட்டிஸ்பாக்சன் வருது, இல்லைன்னு சொல்லல. அதே வந்து இதே அண்ணா வந்து எனக்கு கல்யாணத்துக்கு படம் வாங்கும்போது எல்லாம் ஒரே எல்லாம் ஒரே செல்ஃப் ஆர்டரா இருக்கணும், எனக்கு ஒன்னா காண்றேன், போட உனக்கு வாழ்க்கையில இது ஒண்ணுதானா, நீ புடவை எத்தனையோ புடவை கட்டு போற போ அப்படின்னு சொல்றாரு. அது வாங்கி கொடுத்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இது வாங்கி கொடுத்தது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தீஸ் ஆர் ஆல் I've been asking for that. I had asked for this because of I have been pushed by இதுக்கு இது மாதிரி போட்ட ஒரு அனுமானம். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் சாரி கட்டுன்னு ரிசப்ஷன்ல என்ன அழகா இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆகமம். அது பிரத்யட்சமா நடக்கல. சரி, ஒண்ணு பிரத்யட்சமா நடந்தது, ஒண்ணு பிரத்யட்சமா நடக்கல. பிரத்யட்சமா நடக்காததுனால வந்த ஒரு அனுபவமும் இப்ப இல்ல, நடந்ததுனால வந்த ஒரு அனுபவம் இல்லை. அப்போ இந்த அனுபவங்கள் எல்லாமே சாஸ்வதமானதா இல்ல. சோ இது வந்து மனோமாயா, மனதுல வரக்கூடிய ஒரு மாயா. மனோமாயாவை தான் ஆக்சுவலா வந்து மனோமாயா தான் இருக்கிற ஒரே அவித்யா மாயா வந்து இட் ஹஸ் பீன் ரீகாயின்ட் வேர்ட் ஃபார் தட் இஸ் வந்து மனோமாயா. சோ இந்த மனதால வந்து நம்ம வந்து இந்த பிரத்யட்ச ஆகமா அனுமானம் எல்லாம் பூந்துண்டு கஷ்டப்படுறோம். சரி, என்ன பண்றது? இத விட்டுட்டு வெளியில வா. இந்த உணர்ச்சிகள் எல்லாம் பொன்னியின் செல்வன் பார்க்கும்போது நல்லா இருக்கு. அது தினம் பூரா அந்த பொன்னியின் செல்வன் பார்க்க அன்னத்திலேயேவா இருக்கும்? இல்லையே, இல்லையா? சோ அதை விட்டு நம்ம வெளியில வரணும். திருப்பி 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 அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது மாயா. அப்போ இந்த புலன் நுகர்வுகள் தப்பில்ல. அப்கோர்ஸ் அதுல வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு, தர்ம வழியான ஒரு நுகர்வுகள் தப்பில்லை அப்படின்னு இருக்கு, சரியா? ஆனா அதர்மியா நான் வந்து எவனையோ புடுங்கி நான் வந்து என்னோட புலன்கள்ல வந்து நான் மத்தவங்களை கஷ்டப்படுத்தி என்னோட புலனுகர்வுகளை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன்னா அது தப்பு.
ஆனா மத்தவங்களுக்கு பாதிக்காம நீ பண்றது தப்பு இல்ல. சரி, அது கூட வந்து there is a limitation. சரி, ஒரு ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்கார், அவர் வந்து சமைச்ச உடனே முதல்ல அவர் தான் சாப்பிடணும். அவர் வந்து வெளியில இருந்து வருவார், வந்த அப்புறமா அவர் சாப்பிட்ட அப்புறமா தான் மத்தவங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது இருந்தானா இந்த குழந்தைக்கு பசிக்கிறதே. சோ இது தப்பில்லாத வந்த உடனே நான் முதல்ல சாப்பிடணும் அவ்வளவு பெரிய குற்றம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அது மத்தவங்களை அஃபெக்ட் பண்ணது இல்ல, அதனால இது ஒரு மாயா. சோ நான் தான் முதல்ல சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் அவனை வந்து ஒரு குரூரனா, நான் சொன்னல குணங்கள் அவன் மேல பிரவரிக்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு it has been impurities has been added to his ஜீவாத்மா which is pure. அந்த ஜீவாத்மாவை பியூரிஃபை பண்ணணும்ன்றதுக்காக நம்ம இருக்கும்போது we are only adding impurities to it. அப்போ உத்தவர் கேட்கிற, இதெல்லாம் உத்தவருக்கு தானே சொல்லிட்டு இருக்கார். அவர் கேட்கிற, சரி அப்ப நான் என்னையா பண்ணணும், உன்னால என் கைய பிடிச்சுக்காம இந்த குழப்பத்துல இருந்தெல்லாம் விடுபடவே முடியாது. இந்த சிக்கல் இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு, இதுல உன்னால வெளியில வரவே முடியாது. அதனால நீ வந்து என் கைய பிடிச்சுக்கோ, சரியா? நீ எப்பொழுதும் என்னோடயே இரு. அதனால்தான் அந்த சுப்ரீம் பக்தனை பத்தி நம்ம கடைசியில பார்த்துட்டோம் இல்லையா, அவன் எப்பவுமே என்னை பத்தி தான் நினைச்சு அந்த மாதிரி இருக்கிறவன் என் பார்வையிலிருந்து விலகுவதில்லை. அவனை நானும் விட்டு போறதே கிடையாது. அப்ப என்ன பண்றது, இப்ப அம்மாவோடயே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டா ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி நமக்கு ஒரு குருஜி இருக்காரு, அந்த மாதிரி ரெடி ரெக்கனர் மாதிரி இது பண்ணு இது பண்ணாது, இது பண்ணு இது பண்ணாது, பொறும் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூடவே இருப்பார். யார் அது? அப்ப நீ என்ன விட்டு போறேன்னு சொல்றியே, உத்தவம் கேக்குற, அப்ப நீ போகாதன்னு சொன்னா நீ கேக்குறது என்னையும் கூட்டின்னு போக அதுவும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னா அப்படி கிடையாது. நான் உனக்கு எல்லா விதமான நாலேஜையும் கொடுத்துருப்பேன், குருஜி தானே சொல்றேன், எல்லா நாலேஜையும் உனக்கு கொடுக்க. சோ இந்த புலன்களை கட்டுப்படுத்துவதற்கும் உனக்கு ஒரு புத்தி கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிமினேட்டிவ் பவர் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணு. அதை யூஸ் பண்ணி நீ நடக்கும்போது நீ தப்பா போக மாட்ட. அப்படி தப்பா ரைட்டான்னு உனக்கு தெரியாத போது என்ன கூப்பிடு, குருஜி சொல்றாருல, யூ ஜஸ்ட் கால் மீ, விஸ்பர் மை நேம், ஐ வில் பி தேர் அப்படின்னு. ஐ வில் பி தேர்னு அங்க அமெரிக்கால இருந்து ஃபிளைட் பிடிச்ச வீட்டுக்குள்ள தொப்புன்னு இறங்குவாருன்னு கிடையாது. ஹிஸ் கான்சியஸ்னஸ் வில் பி இன் த வில் come inside me as my own energy and it will help me to solve my problem. சரியா? சோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ என்ன பார்த்தோம், ரியல் என்ன, எது படைக்கப்பட்டதோ அது அழியக்கூடியது, படைக்கப்பட்டதெல்லாம் நிலையானது இல்ல, இதெல்லாம் அழியும். அப்போ சரி, அதுதான் படைக்கப்பட்டது, இந்த இதெல்லாம் பிரபஞ்சம், இதை எப்படி இதே நீ வந்து ஒரு சினிமா பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி ஏற்படுறது, நீ உனக்குள்ள அதை வந்து கிரியேட் பண்ண, நீ உனக்குள்ள கிரியேட் பண்ணது எப்படி சாஸ்வதமா இருக்கும்? அதனால இந்த மனோமாயா எல்லாம் உன்னோட குழப்பம், நீயா உனக்குள்ள ஏற்படுத்தின்றது, இது வந்து அழியக்கூடியது, இத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு என்னையா பண்ணும். ஒரு சில வந்து ஒரு ரூல்ஸ் என்னன்னா, தேவை சார்ந்த வாழ்க்கை வாழாத, சாரி தேவை சார்ந்த வாழ்க்கை வாழு, ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழாது. டோன்ட் பேஸ் யுவர் லைஃப் ஆன் யோர் டிசைர்ஸ், பட் பேஸ் இட் ஆன் யோர் நீட்ஸ். நீட் பேஸ் லைஃபை வச்சுக்கோ, டிசைர் பேஸ் லைஃபை வச்சுக்காத. அப்போ பொன்னியின் செல்வன் போறது நீடா நாட் நீடா, இஃப் த டைம் பர்மிட்ஸ் அண்ட் இஃப் யூ ஹேவ் த கெப்பாசிட்டி யூ கேன் டூ இட். அது அங்க என்ன ஒரு செக் பாயிண்ட், அது எது ரியல் அது அன்ரியல் நம்ம எங்க அப்படி பண்றதுன்னா ஒரு ரியாலிட்டி செக். அந்த ரியாலிட்டி செக்னா என்னையா எனக்கு புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, ஏது ஒரு காரியமும் பண்ணும்போது இஸ் இட் என்ஹான்சிங் மை சச்சித் ஆனந்தம், இஸ் இட் பிகாஸ் மை சச்சித் ஆனந்தத்தை என்ஹான்ஸ் பண்றதுக்காக am I affecting somebody else? And every action, is this action needed or not? What are my beliefs at this point?
இஸ் மை பிலீஃப்ஸ் அண்டர் த ரியாலிட்டி செக் உள்ள போடும்போது அது பொழைச்சு வருமா இல்ல செத்து போயிடுமா? ஸோ வாட் இஸ் ரியாலிட்டி செக்? என்னோட எண்ணம், நான் இப்ப நினைச்சுட்டு இருக்கேனே, இத பாக்கலன்னு, பொன்னியின் செல்வன் பாக்கலன்னா நான் வந்து சண்டை போட கத்துவேன், வீட்டுல எல்லாரையும் படுத்தி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது ஒரு புலனுகர்வு தானே. அது அந்த ஆசை உனக்கு உன்னுடைய சச்சிதானந்தத்தை என்ஹான்ஸ் பண்ணுமா பண்ணாதா? ஆமா பண்ணுவேன், நான் போய் பொன்னியின் செல்வன் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருப்பேனே, அந்த ஹாப்பினஸ் சச்சிதானந்த ஸ்வரூபமா இல்லையா? இல்ல. ஏ பொன்னியின் செல்வன் வெளியில் வந்துட்டேன்னா அந்த சந்தோஷம் போயிடுது இல்லையா? புரியுதுங்களா? சி, இந்த ஆனந்தம் சந்தோஷம் அப்படின்றதெல்லாம் வந்து we have to be very careful in defining that. சோ இந்த பொன்னியின் செல்வன் போகாட்டா என்னோட புலன் நிகழ்வுகளுக்கு நான் ஒரு தடை போட்டா என்ன பெருசா நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாலிட்டி செக். இப்போ நான் போறதுனால யாருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தட்ஸ் ஓகே. பட் இஃப் ஐ ஹாவ் அ பிக் ஃபேமிலி அண்ட் எவ்ரிபடி ஹஸ் கம் ஃபார் தீபாவளி, நான் எனக்கு இப்பதான் டிக்கெட் கிடைச்சு நான் போவேன் அப்படின்னா, இஸ் இட் என்ஹான்சிங் மை சச்சிதானந்த், சச்சித் ஆனந்தத்தை என்ஹான்ஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே வரும். இதுக்கு அண்டர்ல இது நம்ம என்னதான் புலனுகர்வு அப்படின்னு தான் சொல்லும் போது ஒரு அண்டர் கரண்ட் போயிட்டு இருக்க, அது பேர் என்ன? பற்று, அட்டாச்மெண்ட். இந்த பற்று தான் எது மேல பற்று? அந்த நான் படிச்சேன்னா அந்த நாவல் மேல பற்று, நான் சினிமா பார்க்கணும்னு இந்த சினிமா மேல பற்று. இந்த பற்று ஆல எனக்கோ என்னை சுத்தி இருப்பவர்களுக்கோ ஏதானா ஹானி உண்டாகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கு. So இந்த மாதிரி இருக்கிறது, if it is not, if it is going to be very detrimental to somebody, or if I think my beliefs are wrong, நான் நினைக்கிறது தப்பு, இது வந்து யாருமே வந்து இது ரைட்டுன்னு சொல்லல, எல்லாரும் இது தப்புங்கிறாங்க, எனக்கே யோசிச்சு பார்த்தா தப்பு மாதிரி தோன்றது, அப்ப என்ன பண்ண? just drop it. Have the courage to drop all your unwanted ideas. உனக்கு தப்பு தப்பா மனசுல தோன்றதெல்லாம் put it in the அந்த மிக்சியில போட்டு ரியாலிட்டி செக்ல வெளியில வருதா அப்படின்னு பாரு. அங்க ஒரு மிக்சியில போட்டோம்னா அது பொடி பொடி ஆச்சுன்னா டிக் போடுத்தாங்க. சி, அந்த ரியாலிட்டி செக்குள்ள நம்ம எல்லாத்துபடி இதனால எங்க வீட்டுல எல்லாருக்கும் நன்மையா இல்லையே, நான் வந்து சாப்பாடு பண்ணாம எல்லாம் பண்ணாம நான் வெளியில் போனேன், எல்லாருக்கும் கஷ்டப்படுவாளே. drop it. Whatever is your belief, whatever is that which is driving, எந்த அனுமானம் இந்த பிரத்யக்ஷத்தை பார்க்கணும்னு உன்னை புஷ் பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு செக் போடு. அந்த செக் போடும்போது என்ன ஆகும்? அதுதான் ரியாலிட்டி செக். அது என்ன ரியாலிட்டி செக் என்ன பண்ணும்? என்ன இந்த புலனுகர்வுகளுக்கு பின்னால ஓடாம என்ன காலை பிடிச்சு இழுத்து, தேஸ்ரீ இது போரும், இத்தோட நிறுத்திக்கும், இதுக்கு மேல பண்ணாத, பண்ணனா உன்னோட சச்சிதானந்தம் அடிபடும். எப்படி என்னோட சச்சிதானந்தம் அடிபடும்? நான் சினிமாக்கு போயிட்டு வந்து எல்லாரும் மூஞ்சி மூத்துக்கு வச்சிருந்தா ரொம்ப சச்சிதானந்தம் இன்க்ரீஸ் ஆகுமா என்ஹான்ஸ் ஆகுமா? ஃபைனலி the 3 hours whatever I have enjoyed will bring my rest of the whole day a better experience of facing people. புரியுதா? சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஒழி, இதே நம்ம வந்து எனக்கு அது ஈஸியா வர்றதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ keep a reality check always, and if you feel that your beliefs are not really good, not really beneficial to you or somebody, have the conviction that it is wrong, understand that it is wrong, and if you feel that it is not wrong, just have the courage to drop it. புரியுதுங்களா? சோ இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புரியுதுங்களா? இப்ப எப்படி வந்து நம்ம அந்த ரியல் அண்ட் ரியலை வந்து நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒரு அனுபவங்களுக்கெல்லாம் காரணம் புலனுகர்வுகளும் நம்ம மனோமாயம் தான் பார்த்துட்டோம். இந்த மனோமாயால வரக்கூடிய
பிரச்சனைகள் எல்லாம் நம்ம ரியாலிட்டி செக்ல போடும்போது அது ரியலா அன்ரியலா நமக்கு புரிஞ்சு போயிடுது. சோ இந்த எண்ணங்கள் நமக்கு புலனுகர்வுகளாலேயோ இல்ல என்னோட பொண்ணு மேல எனக்கு ரொம்ப அன்பு, அது அன்பு வைக்கிறது தப்பே கிடையாது. ஆனா அவ என்ன கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுல இருக்கணும், என்னை விட்டு போக கூடாதுன்னு நான் நினைக்கிறது. put it under reality check. will it enhance our life? இல்லையே, drop it. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி நம்ம இதெல்லாம் நம்ம கேக்குறோம் இல்லையா? இப்ப நீங்க இதெல்லாம் ஒரு 3/4 மணி நேரமா கேட்டுட்டு இருக்கோம். சோ இதெல்லாமே எவ்வளவு தூரத்துக்கு உனக்கு அந்த சச்சிதானந்தத்தோட இருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு அது ரியலோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். சோ இங்க திருப்பியும் ஸ்ரவணா மனன நிதித்தியாசன் வரணும். நான் கேட்டதெல்லாம் என்ன ஜெயஸ்ரீ இது இவ்வளவு சொன்னா. சோ இன்னைக்கு நைட்டு படுக்கும்போது சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சதா? நான் எவ்வளவு தூரம் இதுல எனக்கு மார்க் போட்டேன், நான் மார்க் போட்டேன்னா அது சரியா இருக்குமா? அப்ப நான் நான் 40% நான் ஃபெயில் ஆயிடுவோம் போல் இருக்கேன். என்ஹான்ஸ் யுவர் செல்ஃப், ரைட்? அப்ப ஸ்ரவணா மனனா and then start practicing it. Whatever you feel that your beliefs are wrong, just drop it. Don't take it again next time. எந்தெந்த பிலீஃப்ஸ் எல்லாம் ராங் பிலீஃப் டிக் 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 போட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு கட்டை ஓகே, ரைட்? சோ இது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாரும் ஒத்துபாளா மாட்டாளா அப்படின்னு ஒரு ஃபியர். இந்த ஃபியரையும் நம்ம விட்டுட கூடாது, பற்ற விட்டுணும், ஃபியரையும் விட்டுணும். இந்த ஃபியர் எதுக்கு வருது அப்படின்னா இன்செக்யூரிட்டி. இன்செக்யூரிட்டியால ஒரு ஃபியர் வருது. இன்செக்யூரிட்டி ஏன் வருது? எனக்கு ஃபெய்த் இல்லை. புரியுதுங்களா? இந்த ட்ரெயின்ல ஏறினா நான் காசிக்கு போவேன் அப்படின்ற ஃபெய்த் எனக்கு இருக்கணும். அதுக்கு ஆகமா அனுமான பிரத்யக்ஷா எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, எஸ் திஸ் இஸ் யூஆர் ஆன் த ரைட் ஃபிளைட். லண்டனுக்கு போனோன்னு தப்பான ஃபிளைட்ல ஏறி உட்காந்து ஏற முடியாதுன்னு அது வேற விஷயம். ஏறி உட்கார்ந்தா போக முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹேவ் ஃபெய்த் தட் த பாத் ஐ எம் ட்ரெட்டிங் இஸ் ரைட். இட்ஸ் பீன் டெஸ்டட். ஐ எம் கோயிங் இன் த ரைட் பாத். நான் ஆன்மீகத்துல இருக்கேன் அப்படின்றது எல்லாரும் அப்ரூவ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதுங்க. நம்ம பண்ண காரியங்கள் we are always expecting approval from others, agreement from others. Not only that, approval agreement இருந்தா கூட அதுக்கு மேல அப்ரிசியேஷன் வேற நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? இந்த அப்ரூவல் ஜெயஸ்ரீ இந்த வயசுல பண்றது ஓகே அப்படின்னு அப்ரூவல் கொடுக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க? 10 மணி கிளாஸ் எடுக்கிறது ரைட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும், நான் ஏன் எதிர்பார்க்கணும்? அது மட்டும் இல்ல, எல்லாரும் 10 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு அப்ரிசியேஷன் பண்ணும். இதெல்லாம் பண்ணனா நான் பண்ற காரியத்துல எனக்கு ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கையோ ஸ்திரமான ஒரு கால் ஊன்றி நின்று நான் செய்ய முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நான் பேசுனது தப்பா இருக்குமோ, இன்னைக்கு நான் சரியா சொல்லலையோ, இன்னைக்கு சொன்னது அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்காதோ அப்படின்னா, what is that? I am expecting an approval from my thought, and I want everybody to say yes, நீ சொன்னது ரைட்டு. எனக்கு இப்ப நான் சொன்னது ரைட்டு, நல்லா சொன்னேன்றது முக்கியம் கிடையாது. நான் சொன்னது ஸ்ரவண மனன நிதித்தியாசனுக்கு உனக்குள்ள எவ்வளவு போச்சு. அது மட்டும் இல்ல, நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் டிராப் பண்ணாம எல்லா ராங் பிலீஃப்ஸ மூட்டை கட்டி வச்சுட்டு. ஹலோ கண்ணா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ண கிளாஸ்ல இருக்கேன். So அது ஒன்றும் இல்லாம if I start doing it, then I am not truthful to what I am saying. What am I saying? ரியாலிட்டி செக் பண்ணு, எது ரியல் எது அன்ரியல்னு பாட்டுக்கோ. எதெல்லாம் படைக்கப்பட்டதோ அது ரியல் இல்லை. ஏன்னா உனக்கு இதெல்லாம் இந்த புலனுகர்களுக்கு பார்க்கும்போது உன் மனசுக்குள்ள வரக்கூடிய ஒரு சாட்டிஸ்பாக்சனும் ஒரு சந்தோஷமும் நிலையானது இல்லை.
அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ. அப்போ இந்த நிலையானது இல்லாதது, நாளைக்கு போற சந்தோஷம் நீ போன என்னையா பெரிய பிரச்சனை, ஒரு 1/2 மணி நேரம் சரி 3 மணி நேரம் சந்தோஷமா இருக்கு வர, வந்த உடனே எல்லாத்தையும் வாங்கி கட்டிக்கு போறேன் அப்படின்னு அந்த சந்தோஷம் 3 மணிக்குள்ள அப்புறமா போறதுன்னா போகாதே. அப்போ இதுவும் இல்ல அதுவும் இல்ல, சரியா போயிடும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரி we should keep on giving a reality check to everything. அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எந்த விதமான குழப்பங்களும் வாழ்க்கையில் இல்லாம. இப்ப பற்று பார்த்துட்டோம், ரியாலிட்டி செக்னா என்னன்னு புரிஞ்சுட்டோம். எப்பப்பெல்லாம் நம்ம அந்த ரியல் அன்ரியல் புரிஞ்சுக்கணும், இந்த புலனுகர்வுகளுக்கு நம்ம எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் then we came to our beliefs. நம்ம பிலீஃப்ஸ் எல்லாம் ரைட்டா ராங்கா, அது ராங் பிலீஃப்னா let us have the courage to drop it. இதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா பற்று கொஞ்சம் பார்த்தோம். இதுக்கப்புறமா இன்னொன்னு முக்கியமா நம்மளை படுத்தது ஜென்மம் மிருத்து ஜரா வியாதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த உடல் நம்மளை படுத்தி எடுக்கிறது. மனோமாயாவை கூட நம்ம சமாளிச்சிடலாம ஒழிய இந்த உடலால வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளால நமக்கு விடிவே இல்லாம போறது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜுரம் வருது, அது வருது, இது வருது, பெயின் வருது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், எப்படி ஜெயிச்சு, ஐயோ எப்ப பார்த்தாலும் வலிப்பா, வலி இல்லாத நாளே கிடையாது. அப்படி அது 100% ரைட்டா? வலி இல்லாத நிமிஷமே இல்லையா? தூங்கும்போது உனக்கு வலி தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிஜி கேட்பாரு, நீ தூங்குனியா? தூங்குனேன். எத்தனை மணி நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரம் வலிச்சதா? அது எனக்கு தெரியாதே. அப்ப 8 மணி நேரம் வலி இல்லாம இருந்தது இல்லையா? சோ வலி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இந்த உடம்புல வரும். எப்ப பார்த்தாலும் கேன்சர் பேஷண்ட் கூட some with some medicines or whatever it is, they get relief from the pain. சரி, அந்த மாதிரி ரிலீஃபே இல்லாத ஒரு உடல் எனக்கு பகவான் he blessed me with the body which is always painful. என்ன பண்ண முடியும்? This pain I was not born with the pain. This pain came. So this pain in the body was created. So one day it will get destroyed. Let's have that belief. Let's have that belief. 2 வருஷமா அக்கி பட்டுன்ற எரியறது. சரி, 2 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கும்? 10%. அது 100 மார்க் கொடுத்தனே இதுக்கு 10 மார்க். அப்போ 90 மார்க் தாண்டி வந்திருக்க இல்ல, இந்த 10 மார்க்கும் போகும். அப்பா கிட்ட நான் என்ன சொன்னாலும் நாளைக்கு உனக்கு சரியாயிடும், அது பெரிய பிரச்சனையா இருக்கும். நாளைக்கு உனக்கு சரியாயிடும் பாரு, நாளைக்கு கட்டாயம் சரியாயிடும், இதேதான் சொல்லுவா. வெதர் இட்ஸ் நாட் தட் ஐ டிஸ்பிலீவ் இன் தட், இவர் அப்படியேதான், நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறதே கிடையாது. I take the energy from those words. Yes, அப்படின்னா ஒரு நாள் இது போகும். சோ இந்த உடல் இருக்கக்கூடிய மாயையும் நம்ம தாங்கி வெளியில வரும். இதுக்கு என்ன பாகவதத்துல ஒரு மாற்று இது சிகிச்சை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னால எப்பெல்லாம் தாங்க முடியாத வலி வருதோ அந்த வலிய மறந்துட்டு மனச பகவானோட சொல்லிட்டு, பகவான் கதைப்படி பாகவதத்தை படி. இப்ப நான் இங்க லலிகா இன்னைக்கு வரல, அவங்களோட சம்பந்தி சொன்னாங்க போன கிளாஸ், பகவத்கீதா கிளாஸ்ல கூட சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்னவோ தெரியல. எப்பெல்லாம் அவங்க வீட்டுல அவங்க மிஸ்டர் பிரிஷா ரெட்டின்னு சொல்லிட்டு அவரு எப்பெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை, ஆபீஸ்ல ப்ராப்ளமோ வீட்டுல ப்ராப்ளமோ அவரு முதல்ல ஒரு பக்கமா உட்காந்து பாகவதம் படிப்பாராமா. சோ அந்த மாதிரி ஒரு பகவத கதா, அது பாகவத கதாமிருத்தம் அப்படின்னா அந்த கதைக்கிறது. பாகவத கதா அப்படின்னா கதையை படிக்கிறது இல்ல, பாகவதத்தை பத்தி கதைக்கிறது. எப்படி கழிச்சுட்டு இருக்க, கதைக்கிறது அப்படின்னா பேசிண்டே இருக்கிறது, அதை பத்தி பேசிண்டே இருக்கிறது. அவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு தப்த ஜீவனம், பாகவத கதாமிருதம் தப்த ஜீவனம். சோ நம்ம பகவானை பத்தி படிக்கலாம். இல்லைன்னா உட்கார்ந்து ஒரு சஹஸ்ரநாம சொல்லலாம், இல்லைன்னா நம்ம எதனா பாட்டு கேட்கும்போது மனசு இந்த வலியில இருந்து கொஞ்ச நேரத்துக்கு அட்லீஸ்ட் வெளியில வரும். புரியுதுங்களா? சோ இந்த வலியில இருந்து நம்ம, பெயின் இஸ் இன்னெவிட்டபிள், சஃபரிங் இஸ் ஆப்ஷனல் சொல்லியிருக்காரு. இன்னெவிட்டபிள் பெயின் இருக்கு, பட் லெட் மீ நாட் சஃபர். லெட் மீ என்ஜாய் a satsang at this point. Let me go to satsang.
இது வந்து பிராக்டிக்கலா நான் பார்த்திருக்கேன். பிராக்டிக்கலா நான் பார்த்ததால தான் இந்த ஒரு பாயிண்ட் நான் இங்க கொண்டு வரேன். டிஸ்டாச் யுவர் மைண்ட் ஃப்ரம் திஸ் பாடி அண்ட் put it. அது வந்து சும்மா இருக்காது, குரங்காது. ரப்பர் பேண்ட் மாதிரி ஈட்டு பிடிச்சா விட்டோம்னா சப்பக்கன்னு போகும் இல்லையா? அதை இழுத்து ஒரு கொக்கியில மாட்டணும். அந்த எந்த கொக்கியில மாட்டணும் அப்படின்னா, இந்த பாகவத கதம் படிக்கிறது, இல்லைன்னா ஒரு மெடிடேஷன் பண்றது, இல்லைன்னா குருஜி எவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுத்துருக்காரு இல்லையா? இல்லைன்னா ஒரு சத்தங்க போறது, இல்லைன்னா ஒரு குருஜியோட இதனா இதை போட்டு கேட்கறது, இதெல்லாம் பண்ணும்போது மனசு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் அந்த பெயின்ல இருந்து வெளியேறும். இதை நான் பிராக்டிக்கலா நான் எனக்கு அப்ளை பண்ணதாலதான் இப்படி கத்தி கத்தி 10 மணிக்கு கூவி கூவி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நிஜமாவே நடக்கும் அப்படின்றது வந்து நான் பிரத்யட்சமா பண்ணது, புரியுதுங்களா? சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம இந்த இன்னர் வேர்ல்ட எப்படி டெவலப் பண்றோம், நம்ம இந்த சாஸ்வதமானது எது, சாஸ்வதம் இல்லாதது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு. இஃப் யுவர் இன்னர் வேர்ல்ட் இஸ் ஸ்ட்ராங், குருஜி சொன்ன மாதிரி அது ஸ்ட்ராங்கா இருந்து அவுட்டர் வேர்ல்ட்ல வர முன்னையும் பின்னையும் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து we can easily manage. We will not get totally toppled by the ups and downs that are happening in our outside world. சோ இந்த இன்னர் வந்து வீக்கா இருக்கும்போது அவுட் சைட் வேர்ல்ட் சூப்பரா இருந்தா கூட நம்ம அழுதுன்னு இருக்கோம் உட்காந்து. சோ இட் இஸ் அப் டு அஸ் டு ஸ்ட்ரென்தன் அவர் இன்னர் மைண்ட், இன்னர் வேர்ல்ட். எப்படி இன்னர் வேர்ல்டு ஸ்ட்ரென்தன் பண்றது? இந்த புலனுகர்வுகள் சாஸ்வதம் இல்லாத, அத நமக்கு பகவத்கீதையில சொல்லியிருக்கோம் இல்லையா, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா. அந்த புலனும் அந்த புலனுகர்வின் பொருளும் ஒன்னா இருக்கும்போது மட்டும்தான் உனக்கு அந்த சந்தோஷம். ஏன் ஏசியில இருக்க மட்டும்தான் ஜில்லுன்னு இருக்கும், ஏசி ஆஃப் பண்ணிட்டோன்னா. சோ அந்த ஒரு புல நுகர்வுக்கும் அந்த பொருளுக்கும் எனக்கும் அந்த கான்டாக்ட் போயிடுச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சு. வாயில லட்டு போட்டா தித்திப்பா இருக்கு, பின்னாலே ஒரு பாவக்காய் கொண்டு வந்து போட்டோம்னா திதிப்பு காணாம போயிடுது. சோ அவ்வளவு சாஸ்வதம் இல்லாதது இந்த புலனுகர்வுகளால் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, சரி இது இவ்வளவுதான், இது சாஸ்வதமானது இல்ல. இப்ப எனக்கு பிரச்சனை வந்தது இந்த ஒரு விஷயத்த பின்னால் நான் ஓடினதால அது தப்பு, அதுதான் ரைட்டுன்னு அப்ப நினைச்சேன், இப்ப எனக்கு அது தெரியும். சோ அந்த 4 pillars of knowledge இருக்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Discrimination, dispassion, 6 pearls and also your mumukshutva. So என்னது டிஸ்கிரிமினேஷன்? ஃபர்ஸ்ட் நமக்கு எது விவேகம் இருக்கணும், வைராகியம் இருக்கணும், 6 நற்குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். அதெல்லாம் இருந்தாதான் நம்மளால இந்த பாகவதன் பார்த்தோம்ல, ஆர்டினரி பாகவதன், சூப்பர் பாகவதன், சுப்பீரியர் பாகவதன், நம்ம அந்த மாதிரி போக முடியும், புரியுதுங்களா? சோ எது மாயா எது உண்மை இல்லையோ அதே உண்மை அப்படின்றது வந்து, உண்மைன்றது வந்து நம்ம சொல்ற உண்மை பொய் அதை வச்சுக்காதுங்க. சாஸ்வதம் சாஸ்வதம் இல்லாதது, சாஸ்வதம் இல்லாதது சாஸ்வதம் நினைக்கிறது வந்து மாயா. இந்த மாயா எங்கேருந்து வந்தது அப்படின்னா, பிரகிருத்தியே மாயையால் உருவானது. சரியா? ஏன் கிருஷ்ணா இந்த மாதிரி மாயையெல்லாம் படிச்ச? எனக்கு வந்து என் கண்ணுல நீ ஏன் வந்து உண்மைய மறைச்ச என்ன மாய? சரியா, நான் ஒண்ணு சொல்றேன். நாளைக்கு நீ வந்து வெளியில போனோன்னு உன் தலையில வந்து கல்லு விழ போறது, இல்ல பஸ்ல நச்சுங்கி நீ சாவு போறன்னு இன்னைக்கே தெரிஞ்சானா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? ரைட். போன ஜென்மத்துல நான் எப்படி ஒரு கொடூரமா இருந்தேன், அதனால்தான் எனக்கு இந்த கர்மம் வந்து, இப்ப இந்த கர்மத்தை திட்டிண்டே என்னவோ பண்ணிட்டே வந்து நான் வந்து அனுபவிச்சு தள்ளின்னு இருக்கேன். ஆனா நீ அந்த மாதிரி பண்ண இல்ல, அதனால்தான் உனக்குன்னா அதே என்ன ஹாண்ட் பண்ணாது. சரி, இப்ப நான் இந்த பாவம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, பாவமோ புண்ணியமோ எதுவோ பண்ணி முடிச்சுட்டு நான் போன அப்புறமா என்னோட ஆஃப்டர் லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சா இந்த லைஃப் நான் வாழவே முடியாது. அவ்வளவு ஏன்பா, இப்ப எனக்கு 73 வயசு ஆச்சு, 75 வயசுல உனக்கு கேன்சர் வந்து படாத பாடு படுத்த போற அப்படின்னு எனக்கு தெரிஞ்சா இந்த 2 வயசுல இந்த 2 வருஷமே நான் செத்து போயிடுவேன் இல்லையா? சோ நாளைக்கு என்ன நடக்க போறது நமக்கு தெரியாம இருக்கிறது அந்த பகவானோட மாயம்.
இந்த மாயா இல்லாட்டா நம்மளால பொழைக்கவே முடியாது. இந்த மாயாவை புரிஞ்சுக்கிட்டு அத நம்ம கையில வச்சுக்கிட்டு நம்ம பழிக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? சோ வாழ்க்கையில ஒவ்வொன்னு ஒரு பற்று, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? பி ப்ரோஆக்டிவ், டு நாட் ரியாக்ட். இந்த நேரத்துல எது இது எல்லாத்துக்கும் நமக்கு அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இருக்கு. இந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவரை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நமக்கு ஒரு குரு தேவை. இதெல்லாம் சொல்றதுக்கு. So we are all so lucky to have people to guide us in all these things. பாகவதத்துல எத்தனை விஷயம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வரப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த இப்ப நம்ம பார்த்த இந்த சின்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஸ்ரவண மனன நிதித்தியாசன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம தாண்டி போலாம். மாயை கடக்க முடியாதது இல்ல, அதை கடக்கலாம். எப்போ அதை கடக்க முடியும்ன்ற ஒரு ஃபெய்த் நமக்கு வரணும். அந்த ஃபெய்த் வர்றதுக்கு ஐ ஆம் த ப்ரெஷியஸ் சைல்ட் ஆஃப் காட். பகவான் குருஜியோட அத்யந்த டிவோட்டி நான். அவருக்கு எனக்கு கண்டு ரொம்ப பிடிக்கும். நினைச்சுக்கோ, இப்ப என்ன தப்பு? எனக்கு நான் கூப்பிட்டா குருஜி டப்புன்னு என் மனசுல நிப்பாரு. லெட் மீ பிலீவ் தட். Let me believe that. What's wrong? நான் யாருக்கு இதை நிரூபிக்கணும்? பாத்தியா, குருஜி வந்துட்டார் பாத்தியா, நான் நிரூபிச்ச என்ன பிரயோஜனம்? என் மனசுல நிம்மதி வேணும், எனக்கு அதுல ஃபெய்த் வேணும். அந்த ஃபெய்த்னால எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரென்த், இன்னர் வேர்ல்ட் வில் பி ஸ்ட்ரென்தன்ட். அதுக்கு மெயின் திங் காட்ஸ் கிரேஸ் வேணும். குருவினா கதி நகி நம்ம முதல்ல சொல்லிட்டோம். அந்த குருவோட ஒரு நமக்கு கருணையும் அவரோட ஒரு கைடன்ஸும் வேணும், அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு வேணும். சோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஜீவாத்மாவை பியூரிஃபை பண்ணிக்கணும். அப்பா சொல்லுவால, பியூரிஃபிகேஷன் வில் இன்க்ரீஸ் யோர் வேல்யூ அடிஷன் ஆகும். சோ பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். பியூரிஃபை பண்றது மட்டும் இல்ல, அழுக்கு சேராமலையும் பார்த்துக்கணும். அழுக்கு எப்ப சேருது? புலன் பின்னால ஓடும் போதும் அந்த புலனுகர்வர்கள் சாஸ்வதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்பின்னு இருக்கிற இந்த மாயா வலையில மாட்டும் போதுதான் நமக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 minutes இருக்கு. யாருக்கு எதனா டவுட் கேட்கணும்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சோ நம்ம மாயானா என்னன்னு பார்த்தோம், மாயையை எப்படி கடப்பது அப்படின்னு. குருதே சூப்பர். தேங்க்யூமா. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்பவே தேங்க்யூ பாக்யா மாமி. தேங்க்யூ சோ மச். ரொம்ப எனக்கு இன்னும் 100 வாட்டி கேட்கணும் போல இருக்கு. ரெக்கார்டிங் தான் கேட்கணும். ரொம்ப அழகா இருந்தது. அந்த புடவை சங்கதி ரொம்ப சிம்பிளா, வெரி எஃபெக்டிவ். அது மனசுல எனக்கு ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதுதான் என்ன தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். அம்மா, எனக்கு ஒரே ஒரு டவுட். சொல்லுமா. அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கும்போதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கணும் அப்படின்னு. உடம்பு சரியில்லாம இருக்கும்போது மனசு இதுல போக வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுதுமா. ரொம்ப நார்மலா இருக்கும்போது போகுது. உனக்கும் எனக்கும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அதை வச்சுதான் தெரியுது. அதுதான் அப்பதான் தெரியுது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. அதை கேட்கணும்னு நினைச்சா கூட நம்ம டெய்லியுமே கேட்கிறோம் குருஜியோட இது எல்லாமே. ஆனா உடம்பு சரியில்லாதப்ப அது மனசு ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அது பிராக்டிஸ். அதுதான் அர்ஜுனரே கேக்குறாரு இல்லையா, கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இதான் என்னால சாத்தியமான்னு எனக்கு தெரியல. ஆனா அபியாச வைராகியம் சொல்லிட்டாங்கல்ல, பிராக்டிஸ் இட் அகெயின் அண்ட் அகெயின். இன்னைக்கு நான் எனக்கு இன்னைக்கு கிளாஸ் சொன்னாங்க, முதுகு வலிச்சா பாகவதம் படிக்க சொன்னாங்க. முதுகு வலிச்சா பாகவதம் படிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட முதுகு வலியோட பார்க்க கூடாது. பாகவதத்துல கம்ப்ளீட்டா மனசு போயிடணும். அப்போ that should be more interesting to you. First start with any interesting things. சினிமா பாட்டு கேளு,
பொதுவா பாகவதத்தை முதல்ல அதுவே புரிய மாட்டேங்குது, அது வேற விஷயம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் திங். ஸ்மால் திங் எனக்கு பிடிச்சது பொன்னி நதி ஓடணுமே அது கேளு, அது நல்லா இருக்கான்னு அப்பா அட்லீஸ்ட் இது கொஞ்ச நேரமானா நம்ம மறந்தோம். அந்த மாதிரி சின்ன விஷயத்துல எனக்கு பிடிச்சதுல இருந்து போய் 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா ஒரு சத் விஷயங்களுக்கு நம்ம மனசேற்ற, அதான அபியாச வைராக்கியம் சொல்றேன் இல்லையா? ட்ரை தட். ஓகேமா. நானும் உங்களோட தான் இந்த பக்கம் தான் இருக்கேன், நானும் இன்னும் பேச சாதிச்சிடல. சரி, தேங்க்ஸ்.